ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எல்லா புகழும் குரு மற்றும் கௌரவங்கருக்கே. வருகிற ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை மதுரை இஸ்கான் திருப்பாலையில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவம் வெகு விமர்சையாக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். ஏனென்றால் பகவானுடைய அவதார தினத்தை இந்திய நாட்டில் பிறந்த அனைவரும் சிறப்பாக நம்ம கொண்டாட வேண்டும். எங்களுடைய ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்து அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருளை பெற வேண்டி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட தங்களை அனைவரையும் வரவேற்கின்றோம். அன்று காலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரை தரிசனம் முழுமையாக நடைபெறும். மேலும் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை மகா பிரசாதம் இருந்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பயனடைமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். பிரபுபாதா நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லியிருக்காரு பகவான் ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. சாண்டிங், டான்ஸிங் அண்ட் ஃபேஸிங் எளிமையான முறையில் சொல்லியிருக்காரு. நம்ம திருப்பாலை இஸ்கானில் வர ஆகஸ்ட் 26, 27 ஜென்மாஷ்டமி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அன்றைக்கி எல்லோரும் அங்கே நாம நிறையா சொல்லலாம். அன்றைக்கி 30-40 பேருக்கு நம்ம பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த திருவிழாவை நம்ம ஆனந்தமாக கொண்டாடுறதுக்கு எல்லோரும் கலந்து கொள்வானே தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட சர்வ உபாதை விநிமுக்தம் தத்பரத்வ நிர்மலம் கிருஷ்ணகேன கிருஷ்ணகேச சேவனம் பக்தி உச்சதே அப்படின்னு சொல்லி, அதாவது புலன்களின் அதிபதியான பகவான் கிருஷ்ணரோட சேவையில் நம்மலாம் ஈடுபடும் போது நம்மளுடைய எல்லா விதமான குறைபாடும் நீங்கி மங்களங்கள் உண்டாகும் சொல்கிறாங்க. அதுதான் ஆழ்வார்கள் பாடியிருக்காரு. புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதிய ராயனம் எல்லாம் நிலந்தரஞ்சியும் நீல் விசமெல்லாம் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மந்திரம் தந்திடும் பெற்ற தாயனும் ஆயனும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேனே நாராயணா என்னும் நாமமே அப்படின்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை உண்மையாக்கிறதுக்காண்டி ஆகஸ்ட் 26 அன்னைக்கு நம்மளோட திருவிழா மிக உன்னதமான திருவிழாவான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு வரவேற்கிறது, பகவானோட நாம் புகழை பாடுவது, பகவானுக்கு பிரசாதங்களை படைப்பது, பகவானோட பிரசாதங்களை பக்தர்களுக்கு விநியோகிப்பது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது நம்மளுக்கு எல்லா விதமான மங்கங்களும் வரும். அன்னைக்கு தயவுசெய்து எல்லாரும் கலந்து கொண்டு பகவான் கிருஷ்ணன் மற்றும் எங்களோட ஆச்சாரியார் பிரபுபாதரோட கருணை பெற்றுக்கிடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கம். வருகிற ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழாவானது இஸ்கான் திருப்பாலை சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்காக அனைத்து பக்தர்களையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோடு வரவேற்கிறோம். அன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் சிறப்பு அலங்காரம், ஆரத்தி, அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதுபோக பொதுமக்களுக்கு நிறையா பக்தி சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக காத்திருக்கிறோம். பிரபுபாதோட புத்தகங்கள் நிறையா இருக்குது. பிரசாதம், விதவிதமான பிரசாதங்கள் பக்தர்கள் தயார் பண்ணி அதுக்குண்டான ஸ்டால் இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி பக்தி சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சிகள், கலை நடத்திகள் எப்படி நடத்துறது அதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது. நம்முடைய பள்ளி குழந்தைகள் அவங்க விஜயா மஹாலில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறாங்க. அதுபோக நாள் முழுவதும் பிரசாத விநியோகம், முழு பிரசாத விநியோகம் அதுவும் நடக்க போகுது. ஸோ இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் அனைவரும் கலந்துக்கிட்டு பகவான் கிருஷ்ணனோட கருணையை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். வர்ற ஆகஸ்ட் 26 கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ப்ரோக்ராம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு திருப்பாலை கோயிலில். எல்லோரும் அவசியம் பகவான் கிருஷ்ண பலராமா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அதுபோக மனிதர்கள் எல்லாத்துக்கும் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை கொடுத்துருக்காரு. அந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் அதெல்லாம் இங்கே நமக்கு மூச்சு காத்து மாதிரி நம்ம கோயிலில் அதெல்லாம் சொல்லித்தராங்க. அதுபோக பிரசாதம் ரொம்ப பாப்புலராக இருக்கும். இங்கே அலங்காரம் எல்லாமே வைகுண்ட லோகம் மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆனந்தத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னிலேருந்து தோக்குங்க. ஹரே கிருஷ்ணா.